Hello. Hi dear பசங்களா, வெல்கம் பேக் டு Luminous Academy. ஓகே, என்னோட வாய்ஸ் வந்து கிளியரா இருக்குங்களா? செக் பண்ணிக்கலாம். ஹாய் டியர் பசங்களா, வெல்கம். ஓகே வாய்ஸ் ஓகே, வாய்ஸ் கிளியரா இருக்கு. லைவ்ல ஜாயின் பண்ணாத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து லிங்க்கை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜூலை மந்தில் நம்ம வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் பார்த்தோம். பேக்கில் இருக்கிற லிவிங் வேர்ல்டு, பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம் அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ். ஸோ இந்த 5 சாப்டரும் வந்து நம்ம வந்து ஜூலை மந்தில் பார்த்தோம், ஓகேங்களா? இப்போ வந்து August 1, ஓகேங்களா? ஸோ இந்த 5 சாப்டரோட கொஷின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? 5 சாப்டரில் இருந்தும் 50 கொஷின் வந்து கொண்டு வந்திருக்கேன். 5 சாப்டர் இருக்குன்னா ஒரு கொஷினுக்கும் வந்து 10 ஒரு சாப்டருக்கும் 10 கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு 5 சாப்டருக்கு 50 கொஷின் அப்படின்னு கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? அட்டன் பண்ண முடியுமா? இப்போ 50 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 25 கொஷின்ஸ் வந்து ஈஸியாகவும் டைரக்ட் கொஷின்ஸாகவும் இருக்கும். அதர் 25 கொஷின் வந்து மாடரேட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? டிஃபிகல்ட்டாக கொண்டு வரல. ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்து நம்ம வந்து டிஃபிகல்ட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாகவும் மாடரேட்டாகவும் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களால் வந்து எப்படி எவ்வளோ ஆன்சர்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம், ஓகேங்களா? கீழே நீங்களே வந்து உங்களோட ஸ்கோர் என்ன, கரெக்ட் ஆன்சருக்கு மட்டும் ஸ்கோர் போடுங்க, ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஆன்சர் பண்ணலாம். ஐ வெயிட், ஓகேங்களா? நான் வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். ஓகே, என்னென்னா 5 சாப்டர் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ 50 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கொஷினும் நான் வந்து கொஷின் சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்லி ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதர்வைஸ் ஒரு நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு பேப்பர் அண்ட் பென், ரெண்டுமே ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுத்துக்குமே ஆன்சர் 1 போட்டு ஒரு ஆன்சர், 2 போட்டு ஒரு ஆன்சர் எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சு ஒரு 5 செகண்ட்ஸ் கழித்து வந்து நான் ஆன்சர் சொல்வேன். ஸோ அந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்ட பிறகு பக்கத்துலேயே வந்து ஒரு டிக் மார்க் பண்ணிவிடுங்க. டிக் மார்க் தப்பாக இருந்தால் வந்து ராங் அப்படின்ற மாதிரி போட்டுருங்க, ஓகேங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் லேட்டாக வந்திருந்தாலும், நம்ம பாதி வீடியோ கழித்து போனாலுமே நீங்கள் லேட்டாக வந்ததுனால ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன், ஓகேங்களா? போகலாமா? ஷால் வி கோ? த லிவிங் வேர்ல்டு, ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணலாம். நான் கமெண்ட் பாக்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஓகேங்களா? கமெண்ட் பாக்ஸும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் The living world, first question. What is the first word denoting the genus in a biological name? ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு பயாலஜிக்கல் நேம் வந்து கொடுக்கும்போது ஜீனஸ் அப்படின்ற வேர்டுக்கு வந்து அதோட ஃபர்ஸ்ட் வேர்டு இருக்கணும். என்னவா இருக்கும்? ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் லெட்டர், ஸ்டார்ட் வித் அ கேபிட்டல் லெட்டர், இஸ் ரிட்டன் இன் அப்ரிவியேட்டட் ஃபார்ம், இஸ் ரிட்டன் இன் லோவர் கேஸ், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஜீனஸ், ஸ்பீஷியஸ் நேம், ஜீனஸ் நேம்னு 2 நேம் பார்த்தோம். ஸோ அதில் இப்போ ஜீனஸ் அப்படின்ற நேம் வந்து அதோட ஃபஸ்ட்டு வேர்ட் வந்து எதில் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எதில் வந்து ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம், நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு. எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஜீனஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1 2 3 4 5. ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, ஓகேங்களா? ஸ்டார்ட்ஸ் வித் அ கேபிட்டல் லெட்டர், ஓகேங்களா? ஏன்னா ஜீனஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்கும். செகண்ட் ஸ்பீஷியஸ் நேம் வந்து ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? ஸோ பக்கத்துலேயே வந்து நீங்கள் கரெக்டாக தப்பான்றதை பக்கத்துலேயே வந்து போட்டுகிட்டே வாங்க, ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின். What is the process by which anything is grouped into convenient categories based on observable
கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்சர்வ் பண்ணுற கேரக்டரை பொறுத்து அதை வந்து ஒரு குரூப்பில் வந்து சேர்க்குறோம். ஸோ அதை வந்து இந்த டேர்முக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஒரு டெஃபினிஷன் சொல்லிட்டாங்க. அந்த டெஃபினிஷனுக்கு நேம் என்ன? நம்ம நிறைய டேர்ம்ஸ் பார்த்தோம். ஐடென்டிஃபிகேஷன்னா என்ன பார்த்தோம், கிளாசிஃபிகேஷன், நாமன்க்ளேச்சர்ஸ், டாக்ஸானமி, இதெல்லாம் என்ன பார்த்தோம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இந்த டெஃபினேஷனுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐடென்டிஃபிகேஷனா, கிளாசிஃபிகேஷனா, நாமன்க்ளேச்சரா, டாக்ஸானமியா? ஆன்சர் தெரிந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தெரிஞ்சிருந்தா தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? நான் அந்த லெசன் கொஞ்சம் நான் பார்க்கல, பாதி தான் படிச்சிருக்கேன், பட் எனக்கு கொஞ்சம் ஆன்சர் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பரவாயில்ல. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? இருக்கு ஆன்சர் இஸ் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ கேரக்டர், அதாவது அப்சர்வ் பண்ண கேரக்டரை பொறுத்து ஒரு குரூப்பில் வந்து போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த லோவஸ்ட் கேட்டகரி இன் டாக்ஸானமிக் கிளாசிஃபிகேஷன்? நம்மளுக்கு தெரியும் கிங்டம்ல இருந்து எது வரைக்கும் போவோம். ஸோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பண்ணலாம், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். தெரிஞ்சிருந்தா பண்ணுங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ட்ரை கொடுக்கலாம்ல நம்ம. ஓகேங்களா? ஜீனஸ், ஃபேமிலி, ஸ்பீஷியஸ், ஆர்டர். ஸோ எது கரெக்ட் ஆன்சர்? எது கரெக்ட் ஆன்சராக இருக்கும்? வாட் இஸ் த லோவஸ்ட் கேட்டகரி? லோவஸ்ட் கேட்டகரி என்னன்னு கேட்குறாங்க. ஜீனஸா, ஃபேமிலியா, ஸ்பீஷஸா, ஆர்டரா? நம்ம எதுலேருந்து பார்த்தோம்? கிங்டம்லேருந்து பார்த்தோம். கிங்டம் அப்படின்றது ஹையஸ்ட் கேட்டகரி. ஸோ கிங்டம்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஸ்பீஷியஸ் தான் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ லோவஸ்ட் கேட்டகரி அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீஷியஸ். ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஹூ இஸ் நோன் ஆஸ் தி டார்வின் ஆஃப் தி 20th century? 20th centuryல டார்வின் அப்படின்னு யாரை நம்ம சொல்கிறோம்? யார்? சார்லஸ் டார்வின், ஏர்ன்ஸ்ட் மேயர், லினேயஸ், கால்வோஸ். ஹூ இஸ் திஸ்? யார் வந்து நம்ம டார்வின் ஆஃப் 20th century யாரை சொல்கிறோம்? நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஆன்சர் பண்ணவங்க பண்ணலாம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஏர்ன்ஸ்ட் மேயர். ஓகேங்களா? ஸோ இவங்கள தான் வந்து நம்ம வந்து டார்வின் ஆஃப் தி 20th century அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஃபிஃப்த் கொஸ்டின். வாட் சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் கால்டு பைனாமியல் நாமன்க்ளேச்சர்? ஓகே, பைனாமியல் நாமன்க்ளேச்சர்னா என்னன்னு கேட்குறாங்கப்பா. தெரியும், பைனா என்ன? ரெண்டுன்னு அர்த்தம். பைனாமியல் நாமன்க்ளேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 2 நேம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அது பைனாமியல். அப்போ என்ன சொல்கிறாங்க? a 2-word naming system. ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஓகேங்களா? நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு பென் அண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆன்சர் பண்ண பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட் ஒரு 1 monthக்கு நம்ம படித்ததுக்கான ஒரு டெஸ்ட்டு. உங்களை நீங்களே எவால்வேட் பண்ணி பார்க்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத, எதில் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த டெஸ்ட்டு முடியும் போது தான் உங்களுக்கு வந்து அது தெரியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 6th question. What indicates that a species was first described by Linnaeus in its biological name? என்ன கேட்குறாங்க? What indicates that a species was first described by Linnaeus in its biological name? ஸோ பயாலஜிக்கல் நேமில் வந்து எதை வந்து நம்ம சொல்கிறோம்? ஜீனஸ் நேமை சொல்கிறோமா, ஸ்பெசிஃபிக் நேமை சொல்கிறோம், ஸ்பெசிஃபிக் எபித்தட்டை சொல்கிறோமா, இல்லைனா ஆத்தர்ஸ் நேமாக அப்ரிவேட் பண்ணுறது சொல்கிறோமா, இல்லை ஃபேமிலி நேமை சொல்கிறோமா? எதை சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் லினேயஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணது எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன? ஒரு நேம் முடியுது, ஜீனஸ் நேம் முடியுது, ஸ்பீஷியஸ் நேம் முடியுது, அதுக்கப்புறம் நம்ம எதை சொல்கிறோம்? அதை வந்து டிஸ்கவர் பண்ணுற சயின்டிஸ்ட் நேமை தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஆத்தர் நேமை தான் சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி. அதை ஆத்தர் நேமை வந்து ஃபுல்லாக சொல்ல மாட்டோம், அப்ரிவேட் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? த ஆத்தர்ஸ் நேம் இன் அப்ரிவேட்டட் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் taxonomic category is an assemblage of families that exhibit similar characters? எந்த டாக்ஸானமிக் கேட்டகரி வந்து ஃபேமிலிஸை வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி, சிமிலர் கேட்டகரியில் இருக்கிற ஃபேமிலிஸை அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது? விச் கேட்டகரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்பீஷியஸ், ஜீனஸ், ஆர்டர், ஃபேமிலி. எது? செவன்த் ஒன்க்கு என்னது ஆன்சராக வரும்?
அதாவது சேம் சிமிலரான கேரக்டரில் இருக்கிற ஃபேமிலியை வந்து நம்ம கேட்டகரி பண்ணி வைக்கிறோம். ஸோ அதை எதுன்னு சொல்கிறோம்? தட் இஸ் கால்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஆர்டர் தான் வந்து சேம் சிமிலரான கேரக்டர்ஸில் இருக்கிற ஃபேமிலிஸை வந்து கேட்டகரி பண்ணி வைப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th one. What is the primary basis for identifying similarities and dissimilarities among organisms in taxonomy? ஓகேங்களா? ஒரு ஓகே, டாக்ஸானமியில் சிமிலரிட்டிஸ் டிசிமிலரிட்டிஸ் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற ப்ரைமரி பேசிஸ் என்னன்னு கேட்குறாங்க. மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ், எக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷன், நாலேஜ் ஆஃப் கேரக்டர்ஸ், ஜெனட்டிக் அனாலிசிஸ். ஸோ 4 ஆப்ஷன் இருக்குது. எது வந்து எது கரெக்டான ஆன்சர்? மார்ஃபாலஜிக்கல், அதாவது வெளித்தோற்றத்தை பார்த்து பண்ணுறதா, இல்லை எக்கலாஜிக்கல் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை, அதாவது சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் இதை வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஃபாலஜிக்கல், எக்கலாஜிக்கல் அண்ட் கேரக்டர்ஸ், ஜெனட்டிக் அனாலிசிஸ். இதில் எது ஆன்சராக வரும்? கேரக்டர்ஸ். ஓகேங்களா? ஒரு கேரக்டர்ஸை வச்சு தான் சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாமே என்சிஆர்டி புக்ஸில் இருந்து நம்ம எடுத்தது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கிடையாது, ஜஸ்ட் எம்சிக்யூஸ், சிம்பிளான எம்சிக்யூஸ் தான் இது. ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம தனியாகவே வந்து ஒரு கிளாஸஸ் போகலாம். ஓகேங்களா? மந்த்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தனியாக போகலாம், ஒரு சாப்டருக்கும். ஓகே, 9th question. What is the scientific term for the categories used to study organism? ஓகே, ஆர்கானிசம் பற்றி படிக்கிற ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து நம்ம அங்கே படிச்சுட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? நம்ம வந்து ஒன்று டாக்ஸானமி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், ஸோ சிஸ்டமேட்டிக்கலி, ஸோ இதெல்லாமே என்ன அப்படின்றத நம்ம படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. சயின்டிஃபிக் டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்? ஸ்டடி ஆர்கானிசம்ஸ், டாக்ஸா. அதை தான் வந்து குரூப்பாக ஆர்கானிசமை வந்து கேட்டகரைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், what is the significance of the two component naming system in biological classification? ஸோ இப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் 2 காம்போனன்ட் நேமிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதாவது பைனாமியல் நேம், அதாவது பைனாமியல் நாமன்கிளேச்சர், இல்லைன்னா 2 நம்ம ஜீனஸ் ஸ்பீஷஸ் நேம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கான ஒரு அத்தியாவசியம், அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இட் சிம்பிளிஃபைஸ் த நேமிங் ப்ராசஸ். நேமிங் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுதுன்றாங்க. இட் என்ஷூர்ஸ் ஈச் ஆர்கானிசம் ஹேஸ் ஒன்லி ஒன் நேம். இது என்ஷூர் பண்ணுது. இட் அலோஸ் ஃபார் மோர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன். இது வந்து நிறைய டீட்டெயில் கொடுக்குது அப்படின்ற மாதிரி தேர்ட் ஆப்ஷனில். இட் இஸ் பேஸ்ட் ஆன் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ். மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் 2 நேம் கொடுக்குறாங்க. ஸோ இது 4த்துல எது வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும்? எது சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும்? எது வந்து இம்பார்ட்டன்ஸாக இருக்கும்? ஆப்ஷன் பி ஆன்சர். It ensures each organism has only one name. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 காம்போனன்ட் நேமிங் சிஸ்டத்தோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏன் ஒன்லி ஒன் நேம்னா, இது வந்து ஸ்பீஷியஸ் தான். ஓகேங்களா? ஸ்பீஷியஸ் தான் அதோட பர்டிகுலர் நேமை சொல்லும். ஜீனஸ் அப்படின்றது அது எந்த ஃபேமிலியிலேருந்து வரும் அப்படின்றத சொல்கிறது. ஓகேங்களா? அது ஒரே நேம் தான், 2 நேம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு இதுக்கு ஒரு நேம் தான், அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஓகே, த லிவிங் வேர்ல்டு ரொம்ப சிம்பிளான சாப்டர். அந்த சிம்பிளான சாப்டர்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த 10ல் வந்து 5 வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், 5 வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? 10க்குமே வந்து ஆன்சரை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் 11th கொஷின். ஓகேங்களா? வாட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைனோஃப்ளாஜிலேட்டட்? டைனோஃப்ளாஜிலேட்டடோட மெயின் கேரக்டர்ஸ் என்ன? தே ஆர் மோஸ்ட்லி ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம்ஸ். அவங்க வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ஸில் தான் இருப்பாங்க. தே ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால்ட் பெலிக்கல். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்குது, அதை வந்து பெலிக்கல்னு சொல்லுவோம். தே ஆர் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். அவங்க வந்து மெரைனில் இருப்பாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணுவாங்க. தே லேக் ஃப்ளெஜில்லா. ஓகேங்களா? இந்த 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் எது வந்து ஒரு மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டைனோஃப்ளாஜிலேட்ஸ்? ஓகேங்களா? ஸோ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும்? ஆன்சர் பண்ணலாம், கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணலாம். என்னடா தப்பாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம். ஓகேங்களா?
ஆன்சர் இஸ் தே ஆர் மோஸ்ட்லி மெரைனில் தான் இருப்பாங்க அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணுவாங்க. யார்? டைனோஃப்ளாஜுலேட்ஸ். ஓகேங்களா, டைனோஃப்ளாஜுலேட்ஸ் அப்படின்றவங்க மோஸ்ட்லி மெரைனில் இருப்பாங்க, ஃபோட்டோசிந்தட்டிக் பண்ணுவாங்க. ஓகேங்களா. செகண்ட் 12th, அதாவது biological கிளாசிஃபிகேஷனில் செகண்ட் கொஸ்டின். வாட் இஸ் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் ஆர்கானிசம்ஸ் இன் தி கிங்டம் அனிமேலியா? ஓகேங்களா. ஸோ அனிமல் கிங்டமோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்ன? அனிமல் கிங்டமில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து எப்படி போகும்? ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்குமா, ஹோலோசோயிக்காக இருக்குமா, கீமோசிந்தட்டிக்காக இருக்குமா, சாப்ரோசோயிக்காக இருக்குமா? இது எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் நினைக்காதீங்க, இது எல்லாமே வந்து என்சிஆர்டி புக்ஸ்குள்ளேருந்து எடுத்தது தான். ஓகேங்களா. எதுவாக இருக்கும் இதில்? ஹோலோசோயிக். ஓகேங்களா. அனிமல்ஸ் அப்படின்னாலே நம்ம வந்து ஹோலோசோயிக், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து ஹோலோசோயிக் தான். ஓகேங்களா. கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஹோலோசோயிக் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13th. வாட் டைப் ஆஃப் செல் வால் டூ யூ பாக்டீரியா ஹேவ்? யூ பாக்டீரியாவோட செல் வால் வந்து என்ன டைப்? ரிஜிட் செல் வாலா, ஃப்ளெக்சிபிள் செல் வாலா, நோ செல் வால், ப்ரோட்டீன் ரிச் லேயர்? இது வந்து சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா. யூபாக்டீரியாவோட செல் வால் வந்து எப்படி இருக்கும்? ரிஜிடாக இருக்குமா, ஃப்ளெக்சிபிளாக இருக்குமா, இல்லை செல் வால் கிடையாதுன்றீங்களா, இல்லை ப்ரோட்டீன் ரிச் லேயராக இருக்குமா? அது வந்து ரிஜிடாக இருக்கும், டஃப்பாக இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. நெக்ஸ்ட், what phenomenon is caused by rapid multiplication of red dinoflagellates? ஓகேங்களா. ஸோ எதனால் வந்து ரெட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ் ரேப்பிடாக வந்து மல்டிப்ளேட் ஆகுது அப்படின்ற மாதிரி எந்த ஃபினாமினான் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்கல் ப்ளூம், ரெட் டைட்ஸ், யூட்ரோஃபிகேஷன், ஆக்சிஜன் டிப்ளேஷன். ஸோ எது ஆன்சர்? ஆன்சர் என்னது இதுக்கு? ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, ரெட் டைட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனால தான் இந்த ரேபிட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ரெட் டைனோஃப்ளாஜுலேட்ஸ், ஸோ இதோட மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரேப்பிடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் த ரீசன். 15th, வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இன் வைரஸ்? ஓகேங்களா. வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தே கண்டெயின் both RNA and DNA. They contain only RNA, they contain only DNA, they contain proteins only. So வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் என்ன இருக்கும்? டிஎன்ஏ மட்டுமா இருக்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெண்டுமே இருக்குமா, இல்லை ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்குமா, இல்லை ப்ரோட்டீன் லேயர் மட்டும், ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கான். எது ஆன்சர் இதுக்கு? ஸோ அதுக்கு வந்து டிஎன்ஏ இருக்காது, ஒன்லி ஆர்என்ஏ தான். ஓகேங்களா. ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆர்என்ஏ மட்டும்தான் வச்சுருப்பாங்க யார்? வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல்குள்ள. ஓகே. நெக்ஸ்ட் 16th, வாட் பிக்மெண்ட் வேரியேஷன்ஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் டைனோஃப்ளாஜுலேட்ஸ் தட் அஃபெக்ட் தேர் கலர் அப்பியரன்ஸ்? ஓகேங்களா. ஓகே. டைனோஃப்ளாஜுலேட்டோட கலர் அப்பியரன்ஸாக அஃபெக்ட் பண்ணுற பிக்மெண்ட் என்ன? இந்த பிக்மெண்ட் வேரியேஷனால் வந்து அதோட கலர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது குளோரோஃபில் ஏ, மெயின் பிக்மெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இன் தேர் செல்ஸ் அண்ட் கரோட்டினாய்ட்ஸ், ஃபைகோபிலின்ஸ். ஸோ எந்த பிக்மெண்ட் எதனால் வந்து அதோட கலர் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பியரன்ஸ் ஆகிற கலரில் வந்து அஃபெக்ட் ஆகாது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எது ஆன்சராக இருக்கும்? ABCD. எது கரெக்டான ஆன்சர்? ஸோ மெயினான பிக்மெண்ட்ஸ் வந்து அதோட செல்லில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால அதால் அதோட கலர் அப்பீரியன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா. பர்டிகுலராக இந்த பிக்மெண்ட்னு சொல்ல முடியாது, மெயின் பிக்மெண்ட்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வாட் இஸ் த பிரைமரி ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூக்ளினாய்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தியர் அவுட்டர் லேயர்? ஓகேங்களா. ஓகே. என்ன கேட்டிருக்காங்க? இது பிரைமரி ஸ்ட்ரக்சர் டிஃப்ரென்ஸ் எதுக்கும் யூக்ளினாய்ட்ஸுக்கும் மற்ற ஆர்கானிசம்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பிரைமரி டிஃப்ரென்ஸ் என்ன, ஸ்ட்ரக்சரலில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல் வால் மேட் ஆஃப் செல்லுலோஸ், ப்ரோட்டீன் ரிச் லேயர் கால்ட் பெலிக்கல், ரிஜிட் chitinous walls and gelatinous sheath. ஸோ இதில் எது ஆன்சராக இருக்கும்? ஓகே.
என்ன அப்படின்னா யூக்ளினாய்ட்ஸுக்கும் மற்ற ஆர்கானிசம்ஸில் இருக்கிற இதுக்கும் அவுட்டர் லேயருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோட்டீன் ரிச் லேயர் வந்து இதுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பெல்லிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ யூக்ளினாய்ட்ஸ்க்கு வந்து ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்கும், தட் இஸ் கால்ட் பெல்லிக்கல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 18. In the classification proposed by R.H. Whittaker, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். Which kingdom is characterized by organisms that lack cell walls? ஓகே, செல் வால் இல்லாததை வந்து நம்ம என்னன்னு வந்து R.H. Whittaker வந்து அதை வந்து என்னன்னு வந்து சொல்லியிருக்காரு. கிங்டம் பிளான்ட், கிங்டம் ஃபங்கை, கிங்டம் அனிமல்ஸ், கிங்டம் ப்ரோட்டிஸ்டா. ஓகேங்களா? பிளான்ட்டா, ஃபங்கையா, அனிமலா, ப்ரோட்டிஸ்டா. செல்வாலே இல்லாமல் இருக்கிறதுக்கு செல்வாலே இருக்காது. நார்மல், இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அனிமல்ஸ், ஓகேங்களா? ஸோ பிளான்ட் செல்ல செல்வால் இருக்கும், அனிமல் செல்ல செல்வால் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் R.H. Whittaker வந்து அதை வந்து கிளாஸிஃபை பண்ணார். 19. வாட் இஸ் த பிரைமரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் ஆர்கானிசம்ஸ் இந்த கிங்டம் அனிமேலியா? ஓகேங்களா? பிரைமரி மோட் ஆஃப் நியூட்ரிஷன் கிங்டம் அனிமேலியா, ஆல்ரெடி இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரிஞ்சது தான் ஹோலோசோயிக். ஸோ அப்போனா 2 கொஸ்டின் ஒரே மாதிரி வந்திருக்கு. 2 கொஸ்டினுமே நம்ம வந்து ஒரே ஆன்சர் பண்ணியிருப்போம், ஒரே மார்க்கும் வந்திருக்கும். நான் தெரியாமல் இந்த கொஸ்டின் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எடுக்க மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட். வாட் இஸ் த ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் தட் அக்கர்ஸ் இன் ஹையர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிங்டம் அனிமல்? ஓகேங்களா? அனிமல் கிங்டமில் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் வந்து ரொம்ப அதிகமாக எப்படி நடக்குது? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பட்டிங்கால், காப்புலேஷன் ஃபாலோட் பை எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், பைனரி ஃபிஷன். ஸோ இந்த 4த்துல எது ஆன்சர்? எது வந்து ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸில் இருக்குது? அதாவது அனிமல் கிங்டமில் ஹையர் ஃபார்மில் இருக்கிற ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் இது. ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், பட்டிங், காப்புலேஷன் ஃபாலோட் பை எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், பைனரி ஃபிஷன். எது ஆன்சர்? கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணலாம். நார்மல் நமக்கு தெரிஞ்சது தான் மோஸ்ட்லி. ஓகேங்களா? ஸோ எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட், ஸோ இது இருந்தால் தான் அது வந்து மோஸ்ட்லி ஹையர் ஃபார்மில் வந்து ரீப்ரொடக்டிவ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ ட்விஸ்ட் பண்ணியும் கொஸ்டின் கீப். ஓகே, இப்போ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? பிளான்ட் கிங்டம் 21st. ஓகேங்களா? வாட் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இஸ் பிரைமரிலி அசோசியேட்டட் வித் பிரையோஃபைட்ஸ்? ஓகேங்களா? ஸோ பிரையோஃபைட்ஸில் என்ன ரீப்ரொடக்ஷன் நடக்குது? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லா இதுவுமே இருக்குமே, எல்லா ரீப்ரொடக்டிவுமே இருக்கும், எல்லா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே இருக்கும். ஆனால் வந்து பிரைமரியாக வந்து எது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஊகேமிஸ் அண்ட் ஐசோகேமஸ் அண்ட் ஆன்ஐசோகேமஸ். இதில் எது? ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷன் இதுதான் வந்து ரொம்ப பிரைமரியாக வந்து நடக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், which of the following is the characteristics of gymnosperm? Gymnosperm characteristics என்ன? Seeds are enclosed by an ovary wall. Ovary wall வந்து enclose பண்ணி இருக்கும் seeds சொல்றாங்க. Seeds remain exposed after fertilization. Fertilizationக்கு அப்புறம் seeds வந்து expose பண்ண முடியும். They do not have vascular tissues. They reproduce only asexually. So இது 4த்துல எது கரெக்டான characteristics? 20 செகண்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு டைம். Okay. Seeds remain exposed after fertilization. Fertilizationக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து seeds வந்து எக்ஸ்போஸ் ஆகும். வெறும் seeds மட்டும் தான் இப்படி இருக்கும். ஓகேங்களா? seeds சுற்றி வந்து ஃப்ரூட்ஸ் இருக்காது. ஸோ தட் இஸ் கால்ட் gymnosperm. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி. 23. What is the dominant phase in the life cycle of the teratophyte? Teratophyteல வந்து எது dominant phase-ஆ இருக்கும்? Gametophyte, sporophyte, zygote, seedling. என்ன எதுவா இருக்கும்? ஆல்கா, தாலோஃபைட் ஃபர்ஸ்ட்டு, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து பிரையோஃபைட், டெரிட்டோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து டாமினேட் ஃபேஸ் வந்து எது? டெரிட்டோஃபைட்டும் பிரையோஃபைட்டும் ஆப்போசிட்டாக, இந்த டாமினேட் ஃபேஸ் அப்படின்றது ஆப்போசிட்டாக இருக்கும், ஆப்போசிட் ஆகும் பிரையோஃபைட்டுக்கும் டெரிட்டோஃபைட்டுக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுருந்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். கேமிட்டோஃபைட்டா, ஸ்போரோஃபைட். மோஸ்ட்லி இந்த ரெண்டு தான் வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸே. ஓகேங்களா? இந்த 2த்துல ஆன்சர் இருக்குது. கேமிட்டோஃபைட்டா இல்லை ஸ்போரோஃபைட்டா?
ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட் தான் மெயின் பிளான்ட் பாடி ஆர் டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிரையோஃபைட்டில் எது மெயின் பிளான்ட் பாடி டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? ஸோ இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following algae is known for having a rigid cell wall made of cellulose and pectose? So எந்த algae வந்து ரொம்ப ரிஜிடான செல் வால் வச்சிருக்கு ப்ளஸ் அந்த செல் வால் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டோஸால மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏது? ப்ரௌன் ஆல்கே, ரெட் ஆல்கே, கிரீன் ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே. எந்த ஆல்கே? ஆன்சர் எழுதிட்டீங்களா? ஏன் இவ்வளோ கம்மியான டைம் கொடுக்குறேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? கொஷின் பார்த்து ஆன்சர் டக்குன்னு பார்த்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு நம்ம நீட் பேஸில் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் சில இது இருக்கும், மேத்ஸ் ஃபாலோயிங் இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் கொண்டு வரல. ஏன்னா எடுத்தோடனே நம்ம வந்து டிஃபிகல்ட்டுக்கு போகணுன்னா நம்மளோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் நம்ம எடுத்தோடனே கொஞ்சம் ஈஸியிலேருந்து நம்ம போகலாம். ஓகேங்களா? ஈஸியிலேருந்து போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமாகும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர்? 24க்கு ஆப்ஷன் சி, கிரீன் ஆல்கே. ஸோ அந்த கிரீன் ஆல்கே தான் ரிஜிட் செல்வால் இருக்குது ப்ளஸ் அந்த செல்வால் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டோஸால் ஆயிருக்கு. ஓகேங்களா? 25th போகலாமா? ஓகே. வாட் இஸ் த மெயின் ஸ்டோர் ஃபுட் இன் ரெட் ஆல்கே? ரெட் ஆல்கேவோட மெயின் ஸ்டோர் ஃபுட் என்ன? ஸ்டார்ச், மேனிடால், ஃப்ளோரிடின் ஸ்டார்ச், லாமினரி. ஸோ எது மெயின் ஃபுட், ஸ்டோர்ட் ஃபுட் அப்படின்னு கேட்குறாங்க? Floridin starch. ஓகேங்களா? Floridin starch. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What type of reproduction is primarily observed in green algae? ஓகேங்களா? ஸோ எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே நடக்குது, அதாவது பிரைமரிலி அப்சர்வ்ட் இன் கிரீன் ஆல்கேல வந்து எந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், ஊகேமஸ் ரீப்ரொடக்ஷன், ஐசோகேமஸ் அண்ட் ஐசோகேமஸ். ஏது? விச் டைப்? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன்னா பிரைமரி ஆர்கன் அதாவது கிரீன் ஆல்கேல அப்படின்னு பார்த்தோம்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் மூலியமா தான் நடக்கும். நெக்ஸ்ட் 27. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜிம்னோஸ்பம்? ஜிம்னோஸ்பமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? சீட்ஸ் என்க்ளோஸ்ட் பை அன் ஓவரி வால். ஓகேங்களா? ஓவரி வால் சுற்றி வந்து சீட்ஸை சுற்றி ஓவரி வால் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேக்கடு சீட்ஸ், சீடட் பிளான்ஸ், presence ஆஃப் ஃப்ளவர்ஸ், production of only microspores. இதில் வந்து நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தா பி மட்டும்தான். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சீட்ஸ் சுற்றி வந்து சீட்ஸ்க்கு வந்து ட்ரெஸ் இருக்காது. ஸோ அதுதான் அப்படி சொல்கிறாங்க. சீட்ஸ் சுற்றி வந்து ஃப்ரூட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து நேக்டு சீடட் பிளான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28. In bryophytes, what is the dominant phase? நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டெரிட்டோஃபைட்ஸ். ஸோ அதே மாதிரி இது வந்து பிரையோஃபைட்ஸே எது டாமினன்ட் ஃபேஸ்? சைக்கிள். ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு ஆன்சர் ஸ்போரோஃபைட், கேமிட்டோஃபைட், ஜைகோட், ஜீட்லின். ஸோ எது? நம்ம வந்து டெரிட்டோஃபைட்டுக்கு பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வரும். என்ன ஆன்சர் இருக்கு? கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? 28க்கு வந்து ஆப்ஷன் பி கேமிட்டோஃபைட். ஓகேங்களா? 29. What is the main characteristics that differentiates angiosperm from gymnosperm? ஓகேங்களா? ஜிம்னோஸ்பம்க்கும் ஆன்ஜியோஸ்பம்க்கும் இருக்கிற மெயின் வந்து டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. presence ஆஃப் vascular tissue. vascular tissueவால டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. இல்லை, சீட்ஸ் ஆர் என்க்ளோஸ்டு இன் அண்ட் ஓவரி. சீட்ஸை சுற்றி வந்து அதாவது ஓவரி வந்து கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்போர்ஸ், presence ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ். ஸோ எது வந்து இதில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ்? சீட்ஸ் தான். ஓகேங்களா? என்னன்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஜிம்னோஸ்பம் அப்படின்னா வெறும் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். சீட்ஸ் மட்டும்தான் உருவாகும். ஓகேங்களா? பட் ஆன்ஜியோஸ்பம் அப்படின்றது ஃப்ரூட் உருவாக்கும். ஓகேங்களா? சீட்ஸு அதை கவர் பண்ணுற ஃப்ரூட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஜிம்னோஸ்பம் வந்து நேக்கடு சீட்ஸ். நேக்கடுனா என்ன? ட்ரெஸ் இல்லாமல் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நேக்கடு சீடட் பிளான்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? 30. Which of the following algae is known for its rigid wall made up of? கேட்டதே நான் கேட்டிருக்கேன்னா 2 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். 4 கொஸ்டின் அப்போ ஈஸியாக உங்களுக்கு வரும். எந்த ஆல்கே வந்து நம்ம வந்து ரிஜிட் செல்வால் அண்ட் செல்லுலோஸ் பெக்டோஸால் ஆனதுன்னு கேட்குறேன். ப்ரௌன், ரெட், க்ரீன், ப்ளூ க்ரீன் ஆல்கே. க்ரீன் ஆல்கே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஓகேங்களா? சாரி ஃபார் தி 4 கொஸ்டின்ஸ். 4ல் 2 கொஸ்டின் வந்து ஈஸியாக உங்களுக்கு மார்க் வந்திருக்கும்.
31st animal kingdom. ஓகேங்களா, 4th chapter. What type of fertilization do most insect exhibits? எந்த டைப் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்குது இன்செக்ட்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்டர்னல், இன்டர்னல், ஏசெக்சுவல், பார்த்தோஜெனிசஸ். ஓகேங்களா, பார்த்தோஜெனிசிஸ். ஸோ எந்த டைப்பு? இன்டர்னலில் தான் வந்து ஃபெர்டிலைசேஷன் மோஸ்ட்லி நடக்குது இன்செக்ட்ஸில். ஓகேங்களா. Which class includes both marine and freshwater fishes with a bony endoskeleton? ஓகேங்களா, எது? chondrichthyes, ostracids, amphibia, reptilia. ஸோ எதில் வந்து போனி எண்டோஸ்கெலிட்டன் ஃபிஷஸ் வந்து வருது? ஃப்ரெஷ் வாட்டரில், மெரின்லேயும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும்ன்றாங்க. ஸோ எது வந்து கரெக்டாக இருக்கும் இதுக்கு ஆன்சர்? ஆஸ்ட்ரிச்சிஸ். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இந்த கேட்டகரி கீழே தான் வந்து போனி எண்டோஸ்கெலிட்டன் வருது. ஓகேங்களா. வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஏவ்ஸ்? ஏவ்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன? presence of scales, presence of feathers, presence of fur, presence of gills. ஏவ்ஸ் நானே என்ன பறவை தான். ஓகேங்களா, ஸோ presence of feathers. ஓகேங்களா. நெக்ஸ்ட், which phylum includes multicellular animals with cellular level of organization? ஓகேங்களா, ஸோ எந்த ஃபைலம் வந்து நம்மளுக்கு வந்து மல்டி செல்லுலர் அனிமல் இருக்குது, செல்லுலார் லெவலில் இருக்குது? மொலிஸ்கா, பொரிஃபெரா, அனிலிடா, ஆர்த்ரோபோடா. நம்மளுக்கு தெரிஞ்சதான். செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னது? வெறும் செல், அது ஒரு செல்லாக இருந்தால் கூட வந்து அது வந்து சர்வைவல் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, ஒரு செல்லாக இருந்தால் கூட சர்வைவல் ஆகும் அப்படின்னா என்ன? போரிஃபெரா. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப ப்ரிமிட்டிவான ஃபைலம். ஓகேங்களா. 35. What type of development do most ostriches exhibits? எந்த டைப் ஆஃப் டெவலப்மெண்ட்? டைரக்ட், இன்டைரக்ட், asexual, மெட்டாமார்பிக். ஸோ அதை ரீப்ரொடக்ஷன் தான் கேட்குறாங்க இதுலேயும். ஸோ எதுவாக இருக்கும்? டைரக்ட் தான் மோஸ்ட்லி வந்து டைரக்டில் தான் இருக்கும். இது நம்மளுக்கு ஆஸ்ட்ரிச்சிஸ், அனிமல் கிங்டம் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து டைரக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட், which of the following characteristics is not associated with the phylum mollusca? ஸோ ஃபைலம் மொலிஸ்காவுக்கு வந்து இதில் ஒரு 4-3 கேரக்டர் வந்து மொலிஸ்காவை பற்றின கேரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து எது ஒன்று வந்து நாட் மேட்ச்டு. அந்த நாட் மேட்ச்டு இருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. பைலேட்ரல் சிமெட்ரி, presence of a calcareous shells, மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன், மஸ்குலர் ஃபுட். ஸோ எது இதுக்கு ஆன்சர்? பைலேட்ரல் சிமெட்ரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ presence of அந்த ஷெல் இருக்கும், ஓடு இருக்கும். மொலிஸ்கானே மொழுன்னு இருக்காது தான். ஓகேங்களா. மஸ்குலர் ஃபுட் இருக்கும், மெட்டாமெரிக் செக்மெண்டேஷன். இதுதான் கரெக்டான ஆன்சர். 37. In which class of animals is fertilization typically external and development direct? Amphibia, ostriches, reptilia, aves. எக்ஸ்டர்னலாகவும் டைரக்டாகவும் டெவலப் பண்ணுற ஒரு ஃபெர்டிலைசேஷன் இருக்கிற அனிமல்ஸ் இது. எக்ஸ்டர்னலாகவும், அதாவது வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து எக் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டர் வந்து அதில் வந்து ரீப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி. ஆம்ஃபிபியா, ஆஸ்ட்ரிச்சிஸ், ரெப்டீலியா அண்ட் ஏவ்ஸ். ஸோ இது வந்து கரெக்டான ஆன்சர்? ஆஸ்ட்ரிச்சிஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். என்னது? எக்ஸ்டர்னலாகவும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும், டைரக்டாகவும் ஃபெர்டிலைசேஷன் பண்ணும். டைரக்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா. Which of the following is a living fossil mentioned in the ஓகே, எது வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏபிஸ், லிமுலஸ், லுகுஸ்டா, ஆனாஃபில்ஸ். எது? ஏபிஸ், லிமுலஸ், லுகுஸ்டா, ஆனாஃபில்ஸ். எது வந்து லிவிங் ஃபாசில்? இதெல்லாம் வந்து லிவிங் ஃபாசில்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகேங்களா. லிமியூலஸ். ஓகேங்களா. ஸோ லிமியூலஸை தான் வந்து லிவிங் ஃபாசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அனிமல் கிங்டமில். வாட் டைப் ஆஃப் பாடி கேவிட்டி ஆஷ் எலிமெண்ட்ஸ் போசஸ்? ஓகேங்களா. ஸோ ஆஷ் எலிமெண்ட்ஸில் வந்து எந்த டைப் ஆஃப் பாடி கேவிட்டி? ஜீலோமேட், ஜூடோசிலோமேட், ஏசிலோமேட். ஸோ எந்த டைப் ஆஃப் பாடி கேவிட்டி இருக்கும்? இந்த டைப் சூடோசீலோமேட். ஓகேங்களா, சூடோசீலோமேட். ஓகேங்களா, அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதோ பவுச் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அந்த இடத்துல, அந்த பாடி கேவிட்டியில். ஓகேங்களா. 40. Which of the following classes is characterized by the presence of feathers? ஸோ எதுக்கு ஃபெதர்ஸ் இருக்கும்? அது அப்படியே டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் கேட்டிருக்காங்க. ஏவ்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏவ்ஸ்க்கு தான் வந்து ஃபெதர்ஸ் இருக்கும். ஓகேங்களா.
லாஸ்ட் சாப்டர் மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகேங்களா? இது வாட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் ஆஸ் தி மெயின் ஆக்சஸ் டெர்மினேட்டிங் இன் த ஃப்ளவர். ஸோ எந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்சஸில் வந்து டெர்மினேட்டிங், அதாவது மெயின் ஆக்சஸ் டெர்மினேட்டிங் இருக்கும் அப்படின்றாங்க. ரேஸ்மோஸ், சைமோஸ், பேசிபெட்டல், ஆக்ரோபெட்டல். எது எந்த டைப்? சைமோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், what is the outermost covering of the seed called? So சீடை வந்து கவர் பண்ணுற outermost ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சீட் கோட், காட்டிலிடான், ஹீலியம், மைக்ரோஃபில். நம்மளுக்கு தெரியும் சீட் கோட் தான். ஓகேங்களா? சீட் கோட் தான் வந்து outermost லேயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட், which type of venation is characteristics of most monocotyledons? எந்த type of venation? Reticulate, parallel, compound and simple. ஸோ எந்த டைப் ஆஃப் வெனேஷன் மோனோகாட்டிலிடன்ஸில் இருக்குது? ரெட்டிகுலேட்டா, பேரலா, காம்பவுண்டா, சிம்பிளா? எந்த டைப்? பேரலல். ஸோ பேரலல் மோனோகாட்டிலிடான் அப்படின்னா பேரலல். ஓகேங்களா? டைகாட்டிலிடான் அப்படின்னா ரெட்டிகுலேட். வாட் இஸ் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் தி ஃப்ளவர் இஸ் கால்ட்? ஃபீமேல் எது? ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம், கொரோலா, கேலிக்ஸ். ஸோ கைனீஷியம். ஸோ கைனீஷியம் அப்படின்றது தான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓகேங்களா? ஃப்ளாரிங்ஸில். In which type of ovary are the carpels fused? எந்த type of ovary வந்து carpels fusedல இருக்கும்? Apocarpus, syncarpus, free and compound. எந்த type? Option B. ஓகேங்களா? syncarpus. What is the main function of the root system in flowering plants? So root systemல வந்து main functions பார்த்தா என்ன? ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் ரூட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அப்போ அது கிடையாது. அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ரூட்னாலே வாட்டர் தான் அப்சர்வ் பண்ணும். சப்போர்ட் ஃபார் தி பிளான்ட். ஸ்டோரேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் வராது. ஓகேங்களா? சப்போர்ட் ஃபார் பிளான்ட்ஸ்னால் இது வந்து ஆங்கரிங் தான் பண்ணுது, சப்போர்ட் பண்ணல. ஓகேங்களா? ஆங்கரிங் பண்ணுது. ஆங்கரிங் பண்ணுறது வேறு. ஸோ அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 47. Which type of leaf is characterized by incisions that do not reach the midrib? எந்த type of leaves? Compound leaf, simple leaf, pinnata, palmata. Which type of leaf? Simple leaf. ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஸோ இதுதான் வந்து மிட்ரிப்பை வந்து ரீச் பண்ணாது. ஸோ இந்த டைப் ஆஃப் லீஃப் தான் வந்து மிட்ரிப்பை வந்து ரீச் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. 48. What type of aspiration is characterized by sepals or petals that are arranged in a twisted manner? Valvate, twisted, imbricate, free. Twisted. ஓகேங்களா? twisted manner. So twisted answer. ஸோ இந்த டைப்பில் தான் வந்து அரேஞ்ச் ஆகும், ட்விஸ்டட் மேனரில் அரேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. In which type of inflorescence or flowers borne in a basipetal order? ஸோ எந்த டைப் ஆஃப் இன்ஃப்ளோரன்சஸ்? சைமோஸ், ரேஸ்மோஸ், ஆக்ரோபெட்டல், சொலனேசி. எந்த டைப்பு? சைமோஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ. லாஸ்ட் கொஸ்டின். What is the term for the arrangement of veins in the lamina of a leaf that forms a network? அது வந்து என்ன எப்படி சொல்கிறாங்க? ஓகேங்களா? லாமினானா என்ன? லீஃபில் வெயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாட்டை தான் வந்து நம்ம லாமினான்னு சொல்கிறோம். ஸோ இந்த வெயின்ஸ் அரேஞ்ச் ஆகுதுல்ல, ஸோ அதை என்ன டெர்ம்? பேரலல் வெனேஷன், ரெட்டிகுலேட் வெனேஷன், சிம்பிள் வெனேஷன், காம்பவுண்ட் வெனேஷன். என்ன டைப்பாக சொல்கிறோம்? அந்த டேர்ம் என்னன்னு சொல்கிறோம்? ரெட்டிகுலேட் வெனேஷன். ஓகேங்களா? ரெட்டிகுலேட்னா என்ன? இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறது தான் ரெட்டிகுலேட். ஓகேங்களா? ஓகேவா? 50 கொஷின்ஸ் முடிஞ்சது. உங்களால் எவ்வளோ எடுத்துருக்க முடிஞ்சது? எவ்வளோ 50ல் எவ்வளோ வந்து கரெக்டாக இருந்திருக்கு? ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டது தான். ஓகேங்களா? நான் அதை ஒழுங்காக செக் பண்ணாமல் கேட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வந்து உங்களால் கரெக்ட் ஆன்சர் பண்ண முடிஞ்சுது? இப்போ கூட கமெண்ட் பாக்ஸில் உங்களால் தெரிஞ்சது சொல்லலாம். இல்லை இத்தனை கொஷின் நான் 20 கொஷின் கரெக்டாக போட்டேன், 40 கொஷின் கரெக்டாக போட்டேன், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே நீங்கள் வந்து உங்களை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எதில் நம்ம வீக்காக இருக்கோம்,
ஓகே இதில் தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த சாப்டரில் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கோம், ஸோ அப்படின்னு கரெக்ட் பண்ணிவிட்டு எவாலுவேட் உங்களே பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே ஜூலை மந்தில் 5 சாப்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட்டும் சும்மா சிம்பிளாக வந்து நம்ம எழுதி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆகஸ்ட் 1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மந்தில் வந்து நம்ம எத்தனை சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் anatomy of flowering plants. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் இது பார்ப்போம். anatomy of flowering plants பார்ப்போம். structural organization in animals. ஸோ அனிமல்ஸோட structural organization என்ன அப்படின்றத பார்ப்போம். cell the unit of life, biomolecules, cell cycle and cell division, photosynthesis in higher plants. ஓகேங்களா? ஸோ 6 லெசன் இந்த வாட்டி பார்க்க போகிறோம். இந்த மந்தில் மட்டும் 6 லெசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 லெசனுமே பார்த்துட்டு கடைசியாக வந்து ஒரு 6 லெசனுக்கு வந்து ஒரு அவுட்லைன் ரிவிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு சேம் இதே மாதிரியே ஒரு கொஷின்ஸ் எம்சிக்யூஸ் போகலாமா இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போகலாமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் வந்து நம்ம வந்து ரெடி ஆகிடணும். ஸோ இந்த மந்த் நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து லாஸ்ட் மந்த் படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? எனி டவுட்பா? நோ டவுட். ஓகே உங்களால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்கள் டவுட்டை கேட்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது கேட்டாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டாஃப் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுவாங்க. குரூப்லேயே வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாமா? வைண்ட் அப் பண்ணிடலாமா? எதுவாக இருந்தாலும் ஃப்ரீயாக நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்கலாம், ஃப்ரீயாக எந்த டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம். ஓகேங்களா? எது பேசுகிறதாலும் ஃபீல் ஃப்ரீ டு ஸ்பீக். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஷை டைப்பை வந்து கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைக்கணும். தெரிஞ்சதோ தெரியலோ நம்ம வந்து கூட்டமாக நம்ம இருக்கிறதுக்கு பதில் அந்த கூட்டத்தில் வந்து நம்ம தனியாக தெரியணும். ஓகேங்களா? ஓகேங்களா? சரி ஓகேம்மா, பாய் பாய். செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லைவ் எப்போ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் லிங்க் ஆகிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து எப்போ நெக்ஸ்ட் லைவ் வந்து எப்போன்றது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகேங்களா?